சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பிரம்ம சிருஷ்டி. சூதமா முனிவர் தவ முனிவர்களை பார்த்து எல்லா பாவங்களையும் நீக்கும் சரித்திரத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறினார். பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மகாவிஷ்ணு அந்த அண்டத்தில் பிரவேசித்ததும் 24 தத்துவங்களை உடைய அந்த அண்டம் பாதாள லோகம் முதல் சத்திய லோகம் வரையிலும் பிராணனுடையதாயிற்று. அந்த அண்டத்தினுள் மகாவிஷ்ணு பிரகாசமாக இருந்தார். தவத்தை மேற்கொண்ட பிரம்மதேவரோ சில காலம் தவலோகத்திலும் மற்ற காலங்களில் மற்ற உலகங்களிலும் இருந்தார். பிறகு பிரம்மா தமது மனதால் சில பிள்ளைகளை முதலில் உற்பத்தி செய்தார். ஆனால் அந்த பிள்ளைகளால் சிருஷ்டி உற்பத்தி ஆகாததால் பிரம்மா அதை கண்டு கோபமும் வருத்தமும் கொண்டு அழுதார். அப்பொழுது அஞ்சாதே என்று சிவ அம்சமான ருத்ரர் தோன்றினார். அவர் பிரம்மாவை பார்த்து, பிரம்மனே, உனக்கு துக்கம் உண்டானால் அதை நான் நாசம் செய்வேன், இதில் சந்தேகம் வேண்டாம் என்றார். எனவே பிரம்மன் ருத்ரமூர்த்தியிடம் சிருஷ்டி தொழிலில் எந்த இடையூறும் வராதபடி செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு ருத்ரர் அப்படியே நடக்கட்டும் என்று கூறிவிட்டு எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கும் திரு கைலாயத்தில் சிவசந்நிதியை அடைந்தார். பிறகு பிரம்மன் சப்த ரிஷிகளை சிருஷ்டித்தார். நாரதரை தமது மடியிலிருந்து உற்பத்தி செய்தார். தன்னுடைய நிழலிலிருந்து கர்த்த மரிஷியையும் தமது பெருவிரலில் இருந்து தக்ஷ பிரஜாபதியையும் உற்பத்தி செய்தார். இவ்வாறு மானச புத்திரர் 10 பேர்கள் உண்டானார்கள். பிறகு முனிவரிடத்தில் மரிசியும் அவரிடத்தில் காசிபரும் தோன்றினார்கள். காசிப முனிவரின் சந்ததியினால்தான் இந்த உலகம் விருத்தி அடைந்தது. தக்ஷ பிரஜாபதிக்கு 60 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களில் 13 பெண்களை காசிப முனிவருக்கு தக்ஷன் திருமணம் செய்து கொடுத்தான். அந்த பெண்கள் மூலமாகவே தேவதைகள், அசுரர்கள், தனுஜான் முதலிய அநேக பேர் உண்டானார்கள். அவர்கள் உலகங்களிலெல்லாம் பரவினார்கள். தக்ஷ பிரஜாபதியின் பெண்களிடம் விருட்சங்களும் பறவைகளும் சர்ப்பங்களும் மலைகளும் அநேக விதமான கொடி வகைகளும் தோன்றின. அப்படைப்புகள் பாதாள லோகம் முதல் சத்திய லோகம் வரை பரவி இருந்தன. அவை பரவாத இடமே இல்லை. தக்ஷ பிரஜாபதிக்கு சதி என்ற புதல்வி ஒருத்தி இருந்தாள். அவளை தக்ஷன் சிவபெருமானுக்கு பத்தினியாக கொடுத்தான். அந்த சதி தேவிக்கு பவானி என்னும் ஒரு பெயருண்டு. ருத்ரமூர்த்தி காளியை மணந்தார். விஷ்ணு லக்ஷ்மியை மணந்தார். பிரம்மா சரஸ்வதியை மணந்தார். இந்த விதமாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் என்னும் மும்மூர்த்திகளும் தங்கள் சக்திகளுடன் சேர்ந்து முறையே ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று 3 தொழில்களை செய்து வந்தனர். தக்ஷ பிரஜாபதியின் மகளான சதி என்பவள் சிவபெருமானை கணவனாக அடைந்தாலோ அவளே மகாகாளி எனப்படுவாள். அந்த மகாகாளியே பின்பு ஒரு காலத்தில் பர்வதராஜனின் மகளாகி பார்வதி என்ற பெயருடன் சிவபெருமானை கணவனாக அடைந்தாள். அந்த பார்வதி தேவியே காளிகா, சண்டிகா, பத்ரா, சாமுண்டா, விஜயா, ஜெயா என்று பல பெயர்களை பெற்று திகழ்ந்தாள். இவ்வாறு சூதமா முனிவர் கூறியதை கேட்ட சௌனகாதி முனிவர்கள் அவரை பார்த்து, மகாகுரு வியாச பகவான் மூலமாக நீங்கள் யாவற்றையும் அறிந்தவர். நாங்கள் தங்களிடம் இருந்து சிவ சரித்திரத்தை பற்றி மேலும் கேட்க விரும்புகிறோம். மகாகாளி முதலில் தக்ஷ பிரஜாபதிக்கு மகளாகவும் பிறகு பர்வதராஜனின் மகளாகவும் பிறந்த அந்த திவ்ய சரிதத்தையும் அந்த புண்ணியவதி சிவபெருமானை கணவனாக அடைந்த கதையையும் மற்ற விஷயங்களையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.